ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 4 மேட்ச் இருக்குது. ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷு, அப்புறம் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. இது எவன் இந்த ஸ்கெடியூலை போட்டான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ 4 மேட்ச் கண்டிப்பாக யாராலையுமே பார்க்க முடியாது. ரெகுலர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க யாராலையுமே பார்க்க முடியாது. மேபி ஐபிஎல் மாதிரி இவங்களும் ஒரு 1.5 மாதம் நடத்தலாம். அது ஒரு சஜஷன் தான். பட்டு இன்றைக்கி நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்ற 3 மேட்சஸோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்தோட ஒரு நல்ல ப்ரீஃபான ஒரு ப்ரிவ்யூ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மெயினான மேட்ச்சு இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே நடக்க போகிறது வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் மேட்ச் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய டீம் எதுவுமே ஆடல. இந்தியா அயர்லாந்தாக இருக்கட்டும், பாகிஸ்தான் யூஎஸ்ஏ இருக்கட்டும், யூஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு இதுதான். ஸோ நாளைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட்டு நடக்க போகிற பெரிய மேட்ச்சு. அதனால் பயங்கர ஒரு ஹைப் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஹைப் இருக்குது. அதனால் ஸோ அந்த மேட்ச்சை மட்டும் ப்ரீஃபாக பார்த்துட்டு மற்ற 3 மேட்ச்சை கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு போயிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் மேட்ச்சு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ். ஒரு லாங் லிவிங் ரைவல்ரி. இவங்களுக்கு எப்போ இந்த ரைவல்ரி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு நிதாகஸ் ட்ராஃபியில் ஆரம்பித்தது. இவனுக்கு வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சு ஸ்ரீலங்காவை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க வெளியே அனுப்பிச்சதில் வந்து ஒரு ஸ்ரீலங்காவோட ஹோம் கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் ரொம்ப நாயினி டான்ஸ்லாம் ஆடி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் இருந்தால் அந்த ரைவல்ரி ஆரம்பிச்சிச்சு. அது இன்னும் நிற்காமல் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா எக்கச்சக்கமான செலிப்ரேஷன், அவங்க சாம்பியன்ஷிப் வாங்குறப்போ கூட அதை பண்ணி காமிச்சாங்க. அந்த மாதிரி நிறையா ரைவல்ரி இருந்துச்சு. ஆனால் 2 டீமுமே ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி பங்களாதேஷுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். ஏன்னா பங்களாதேஷோ ஸ்ரீலங்கா ரொம்ப ஒரு மாதிரி அன்சல்டடாக ஆடுறாங்க. ஒரு எப்படி இருந்த டீம் ஆகுது, எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாடா அவர், அது மாதிரி அது எப்படி இருந்த டீம் இப்போ வந்து இப்படி ஆகிட்டாங்க. அது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பங்களாதேஷ் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அதில் கண்டிப்பாக 90% நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் எய்தர் ஃப்ரம் ரஹ்மானுல்லா குர்பாஸ் கிட்ட இருந்தோ, இல்லைனா நஜிபுல்லா சத்ரான் கிட்ட இருந்தோ, இல்லை மேபி ஒரு குல்பதி நபி வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டார், ஒரு ஃபினிஷர் ரோல் தான். இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெல்லு, அந்த ஃபசல் ஃபருக்கி அன்னைக்கு போட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பெல்லு, இல்லைனா நம்ம ரஷீத் கான் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஸ்பெல்லு, இந்த மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் நடந்தால்தான் வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ண முடியும். இல்லைனா மோஸ்ட்லி என்னோட டேக் வந்து நியூசிலாந்து. ஏன்னா நியூசிலாந்து ஒரு நல்ல சூப்பரான சைடு. சாண்ட்னர் இவர் கான்வே ஃபிட் ஆகிட்டார் என்னன்னு தெரியலையா. சரி, கான்வே ஃபிட் ஆகிருந்தால் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரா என்னன்னு நான் பார்க்கல, சாரி ஃபார் தேட். அது வந்து ஃபிட் ஆகிருந்தால் கண்டிப்பாக கான்வே ஒரு ஆள். சாண்ட்னர், கேன் வில்லியம்சன் தான் கேப்டனு. கேன் வில்லியம்சன் நிறையா ரெட் போல்ட்டு சூப்பராக போட்டார் இந்த வருஷம். எல்லாமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க நியூசிலாந்தில். ஸோ நியூசிலாந்துக்கு தான் கண்டிப்பாக ஒரு அப்பர் ஹேண்டு. தென் இவங்க அடுத்த மேட்ச் நெதர்லாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தான். அதுலேயும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேட்ச் சூப்பராக ஹண்ட்ரிக் நோக்கியாலாம் பயங்கரமாக போட்டார். ஸோ அதெல்லாம் வந்து நெதர்லாந்தில் ஒரு வான் வீக் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை சமாளிக்கிற அளவுக்கு பெரிய டீம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த நெதர்லாண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவும் இன்னும் அன்றைக்கி ஒரு 78 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்வின்சிங்காக ஒரு விக்ட்ரிக்கு போகிறதுக்கு தான் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் 3 மேட்ச்சு. 3 மேட்சோட மேலோட்டம் வந்து இதுதான். இப்போ முன்னோட்டம் நம்ம யார் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் பார்ப்போம். ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா வந்து ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஓமன் மேட்ச் நடந்துச்சு. அது ஒரு வின்னு. அது ஒரு நல்ல ஒரு ஈஸி வின் தான் அவங்களுக்கு ஓமன் பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு டஃப்பான பிச்சில் அவங்க ஒரு 124 தான் அடித்தாங்க. 124 ஒரு நல்ல ஸ்கோராக ஏன் தெரியுதுன்னா, ஒரு பிச்சு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 124 50 ரன் 3 விக்கெட் இருந்தாங்க. ஸ்டோனிஸ் தான் தூக்கி 36 பாலுக்கு 67 ரன் அடித்து கொண்டு வந்தார். ஸோ ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான். ஸோ ஆஸ்திரேலியாவும் ஒரு வின்னில் இருந்து வராங்க. இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பாயிண்ட் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 2 பாயிண்ட் வர வேண்டியது வந்து ஷேர்டாக போயிடுச்சு ஸ்காட்லாந்து கூட. அன்றைக்கி ஸ்காட்லாந்து வந்து 10 ஓவர் 90 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து நியர்லி 190 அடிச்சிருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரை ஸ்காட்லாந்தை வந்து இங்கிலாந்து அடிச்சிருப்பாங்க தான் அன்றைக்கி. மேபி வழக்கம் போல் நம்ம பாகிஸ்தான் வந்து அப்செட்டுக்கு பேர் பண்ண மாதிரி இங்கிலாந்து ஒரு அப்செட்டுக்கு பேர் பண்ண டீமு. ஸோ அவங்க ஸ்காட்லாந்து கூட அப்செட் ஆகிருக்கலாம். எங்கேயாவது என்ன எய்தர் வே இந்த பக்கமாக அந்த பக்கமாக போயிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ 2 டீமோட பிளேயிங் லெவன் ஃபஸ்ட்டு இதிலிருந்து எதனா சேஞ்சஸ் இருக்குமா இந்த மேட்சஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் சேஞ்சஸ்
கம்மின்ஸ் வருவார் அவ்வளோ. ஏன்னா கம்மின்ஸ் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஒரு வாட்டர் பாயாக இருந்தார். பயங்கரமான சக்ஸஸ் ஐபிஎல்லில், ஒரு பயங்கர சக்ஸஸ். இங்கிட்டு எல்லா தொட்டடம்லாம் ஒரு தொடங்குற மாதிரி ஒரு இது. அவர் ஆனால் இங்கே அவருக்கு பிளேயிங் லெவலில் அவரை ஃபிட்டின் பண்ண முடியலை. ஆனால் ஹேசல்வுட் பயங்கரமான ஒரு பவுலரு T20 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நேதன் எல்லிஸ் வந்து நல்ல ஒரு ஸ்லோ பால்ஸு அந்த மாதிரிலாம் போடக்கூடிய ஒரு ஆள். ஸ்டார்க்கு கேட்க தேவையில்லை. ஸ்டார்க்கு வந்து ஐபிஎல் நாக் அவுட்ஸில் என்ன பண்ணார் நம்மலாம் பார்த்தோம். ஸோ அதனால் மேபி அவங்களால கம்மின்ஸை ஃபிட்டின் பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன். ஒரு ரிஸ்க் எடுத்து மேபி கம்மின்ஸோட பேட்டிங் கெப்பாசிட்டி அவங்க கன்சிடர் பண்ணி நேதன் எல்லிஸ்க்கு பதிலாக கம்மின்ஸை கொண்டு வந்தால் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகே, வேறு இங்கிலாந்து சைடில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து சைடில் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஃபுல் டீமும் அவங்க டெஸ்ட் பண்ணியே பார்க்கல. ஸோ சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் விருப்பப்படுற சேஞ்ச் என்னென்னா, அவங்க வந்து சாம் கர்னை வந்து கிறிஸ் ஜார்டனுக்கு பதிலாக ஆடலாம். கண்டிப்பாக ஆடலாம். கிறிஸ் ஜார்டனுக்கு பதிலாக சாம் கர்னை ஆடலாம். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கூட சாம் கர்னை ஒரு 100 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் ஒரு 40-50 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனு. பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இந்த ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அது அவங்களுக்கு ஒரு வேரியண்ட் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் தான் அவங்க சாம் கர்னை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 தான் வந்து சேஞ்சஸ்ஸு 2 டீம்லேயும். ஓகே, எப்படி மேட்ச் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவரை இப்போ இருக்கிற பிச்சர்ஸ் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் பிச்சர்ஸ் யாராலையுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை. ஒரு ரொம்ப ஹை ஸ்கோரிங் மேட்சே இதுவரை வரல. எல்லாமே ஒரு மீடியம் தான், லோ ஸ்கோரிங் மேட்ச்சு தான் போயிட்டுருக்கு இதுவரை. ஸோ ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக லோ ஸ்கோரிங்காக போகாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 170-180 மேட்சாக இருக்கலாம். 170-180 ஏன்னா 2 சைடுமே நல்ல பேட்டிங் லைன். இப்போ டேவிட் வார்னர் ஹெட்டு, அப்புறம் வார்னரு, அப்புறம் வார்னர் இவர் மிச்சல் மார்ஷ், கேப்டன் மிச்சல் மார்ஷ், அப்புறம் ஸ்டோய்னிஸு, வேடு, ஸ்டார்க்கு கூட இடையில கொஞ்சம் அடிப்பார், ரொம்ப அடிக்க மாட்டார். மேபி அதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்க நேதன் எல்லிஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கம்மிட் கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் கூட கிடைக்கும். ஸோ அது இந்த பக்கம் இவங்க சொல்ல தேவையில்லை. ஃபில் சால்ட்டு, பட்லரு, வில் ஜாக்ஸு, ஹாரி ப்ரூக்கு, மொயின் அலி, லிவிங்ஸ்டனு, வா சரியான பேட்டிங் லைனப்பு. ஸோ கண்டிப்பாக ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக போகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு 170-180 கேம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, 2 டீமில் இருந்து நான் யாரெல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அடிப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சைடில் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம். மிச்சல் மார்ஷ் ஏன்னா போன மேட்ச் அடிக்கல அவ்வளோவா. ஸோ மிச்சல் மார்ஷ் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம். தென் ஹேசல்வுட் இன்னும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சல் மார்ஷ் அண்ட் ஹேசல்வுட்டு, தென் வார்னர், இந்த 3 பேர் தான் என்னோட பிக்கு இவங்க சைடில் இருந்து. இந்த சைடு இன்னொரு 3 பேர், 2 பேர் நம்ம சைடில் இருந்து 3 பேர், இன்னும் 2 பேர் யார் நம்ம ஆடம் ஜாம்பா, தென் ஸ்டோய்னிஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்டோய்னிஸ் பவுலிங் போடுவார், இதுவும் போடுவார். ஸோ இங்கிட்ட 5 பேர். அங்கிட்டு இங்கிலாந்தில் வந்து யார் 6 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓகே, ஃபில் சால்ட்டு, பட்லரு, மார்க்வுட்டு, தென் மொயின் அலி, லிவிங்ஸ்டன், வேறு இன்னொரு பவுலர் யார், கிறிஸ் ஜோர்டன் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். கிறிஸ் ஜோர்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ் ஜோர்டன் இவங்களாம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மேட்ச் ரொம்ப டைட்டாக தான் போகும். எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்களோ, அந்த ஹர்டில்ஸ்லாம் தாண்டி ஒரு ஆஸ்திரேலியா ஒரு வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் பேக் ஆஸ்திரேலியா. பேக் சாரி, அது ஒரு மிஸ்டேக்கு. ஐ வில் பேக் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அந்த 4 மேட்ச்சு யார் எத்தனை மேட்ச் பார்ப்பீங்க, என்னென்ன பார்க்க முடியும் இன்றைக்கின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.